ஹலோ காய்ஸ். என்னை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த பேக்ரவுண்டில் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னும் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். இன்னைக்கு சண்டே 16th பிஜிஎம்ஐ வந்துட்டு அந்த ஈவெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வழக்கம் போல் நம்ம நினைக்கிறது எதுவுமே வந்துட்டு ப்ராப்பராக நடக்க மாட்டேங்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கூட விளையாடுற அஃப்ரோ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு போகலான்னு நினச்சிருந்தேன். அஃப்ரோ ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை. ஸோ மணி இப்போ நான் இந்த விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ண டைம் வந்துட்டு கரெக்டா மணி 11:30 12 மணிக்கு ஈவெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு வந்துட்டு இங்க இருந்து ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான். ஸோ இப்போ நான் கிளம்புனாலும் கரெக்டா இருக்கும். பட் ஆனால் அஃப்ரோ எனக்கு அங்க போயிட்டு கொஞ்சம் தயக்கமா இருக்கும்ல, எல்லார்கிட்டயும் போய் பாக்குறதுக்கு பேசுறதுக்கு. ஸோ அஃப்ரோ இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஸோ என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஸோ எல்லாம் என்ன நடக்க போகுது, அங்க போய் எல்லாரையும் பார்க்க போறோம். ஸோ எல்லாரையும் பார்த்து பேச போறோம், முடிஞ்சா போட்டோ எடுக்க போறோம். ஸோ இதெல்லாம் காட்டலாம்னு சொல்லிட்டு தான் இந்த விளாகே நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நீங்க யாராச்சும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு லேண்ட் ஈவெண்ட் போயிருந்தோம். அந்த ஈவெண்ட்டோட வீடியோ கூட நம்ம சேனல்ல வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு ப்ராப்பர் விளாக் மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு விளாக் மாதிரி நான் காட்ட ட்ரை பண்றேன். ஸோ நீங்க யாராச்சும் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என் பேரு ஸ்டார்க்கு. ஸோ என்னை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இந்த விளாகை பார்த்து. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது அங்க போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்றேன். ஸோ அங்க போயிட்டு சின்ன சின்ன கிளிப்லாம் ஆட் பண்றேன். ஸோ பாருங்க. ஸோ காய்ஸ், எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். மணி ஷார்ப்பாக சொல்ல போனோம்னா 11:58. ஸோ இங்கே பார்த்துட்டு தெரியும், எங்கள் வீட்டு கார் பார்க்கிங்கில் இருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அப்புறம் என்ன ஆனான்றதே தெரியல. ஸோ நான் வந்துட்டு இப்பயே கிளம்ப போகிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 12:20 அந்த டைமில் ரீச் ஆகிடுவேன். ஸோ கைஸ், எங்கே போனாலும் வந்துட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க. நான்லாம் ஹெல்மெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு மேபி போனதுக்கப்புறமா நடுவில் என்ன கால் பண்ணுவானா என்னன்னு தெரியல. ஸோ அங்கே நேரில் போய் பார்ப்போம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேஃபாக நான் போகிறேன். ஸோ எல்லாரும் வந்துட்டு முழுசா பாருங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அங்கே நான் ரீச் ஆயிட்டு அங்கே இறங்கிட்டு ஸோ மறுபடியும் வந்து பிளாக் கண்டினியூ பண்றேன். ஸோ கைஸ், ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு ரீச் ஆயாச்சு. மணி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 12:30 கிட்ட ஆயிட்டு இருக்கும். பட் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இங்க நம்ம கூட வந்து கார்த்திக் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு, சங்க தமிழ் கேமிங்கா. ஸோ நாங்களாம் தான் இப்போ இங்க அஃப்ரோ வராததுனால இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். வழக்கம் போல வந்த உடனே நானே பேசி அவங்க கூட பூந்துட்டேன். ஸோ இப்போ போனதுக்கு அப்புறமா தான் உள்ள என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ ஒரு அஃபீஷியல்ஸ் இதுக்கு அப்புறமா தான் வருவாங்க. இங்க உள்ள என்டர் ஆகும் போதே வந்துட்டு அந்த ஐக்கியூவோட டிஷர்ட்டா இருக்கட்டும், வெல்தி ஸ்போர்ட்ஸ், ஆட்டோ பாட்ஸ் இங்க நிறைய சுத்திட்டு இருக்காங்க. நான்லாம் குட்டி போட்டு வந்தேன்னா உள்ள என்ட்ரன்ஸ்ல பார்த்தேன், என்ன இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் உங்க பேரு? இளையராஜா. ஓகே. ஸோ இதுக்கப்புறமா தான் உள்ள போயிட்டு முடிஞ்சா அங்க வந்து விளாக் நான் நிறைய எடுக்க பாக்குறேன். ஸோ முடிஞ்சா வந்துட்டு நம்ம ரேவன் ஷார்ப்பா இருக்கட்டும், இல்ல பாரு கேமிங்கா இருக்கட்டும், வாத்தியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஃப்ரைடேவே வந்துட்டு போட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்களாம். நான் வந்துட்டு இன்னைக்கு தான் வர முடிஞ்சது. ஸோ இன்னைக்கும் போயிட்டு முடிஞ்சா நம்ம வந்துட்டு அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை இன்ஸ்டால ஸ்டோரி எல்லாம் போட்டு சீன் காட்டலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் உள்ள போயிட்டு மறுபடியும் என்ன நடக்குதுன்றது அப்புறமா விளாக்ல வந்து காட்டுறேன். ஸோ பாக்குறவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேர் சொல்லுங்க ப்ரோ. சங்க தமிழ் கேமிங். ஓகேங்களா, அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ப்ரோவோட சேனல் கமெண்ட்ல கீழே போட்டு வைக்கிறேன், பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, நீங்க பாத்தீங்களா என் கையில. சோ நாங்களாம் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு உள்ள போறோம். இவ்வளவு நேரம் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்பதான் உள்ள உட்கார வந்தோம். கீழே வெளியே உட்காரும் போது கரெக்டா கேட் ஓபன் பண்ணிட்டாங்க. எல்லாரும் உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த என்ட்ரன்ஸ்ல எத்தனை பேர் பாருங்க, எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு என் கூட வந்துட்டு அஃப்ரோன்னு ஒருத்தனை சொல்லியிருந்தேன்ல, அவன் வரவே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு இவங்க 2 பேரோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ பாத்தீங்களா, இதான் என்ட்ரன்ஸ். ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க, நாங்க உள்ள போயிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, உள்ள என்டர் ஆயாச்சு. ஸோ எல்லாரும் வந்துட்டு சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லி டிக்கெட்ல இருந்ததுல எல்லாரும் அவங்கவுங்க சீட்டை வந்துட்டு அங்க போய் உட்கார வேண்டியதுதான். பாருங்க பயங்கரமா இருக்குல்ல. ஸோ கைஸ், நான் வந்து உள்ள உட்காந்தாச்சு. ஸோ எங்க பாருங்க, ஹாய் காட்டுக்கிறோம். ஹாய். ஸோ உள்ள வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸு காட்டுறேன் பாருங்க. நான் இப்போ இங்க வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா. பிளேயர்ஸ்லாம் அங்கதான் மேலதான் இருப்பாங்க.
இது வரைக்கும் தெரிஞ்ச முகத்துன்னு சொல்லிட்டு ஒரு முகத்தை கூட பார்க்க முடியல என்னால. ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். நடுவுல இருக்கு டிராஃபி. Alright, ladies and gentlemen, boys and girls, warriors of the battleground, welcome to the final showdown. Welcome to day 3 of CEGC 2025 BGMI Grand Finale. I'm Samina, as always, super excited to be here and to welcome you all to the ultimate battleground. Ladies and gentlemen, over the last 2 days, we witnessed rivalries, strategies, chaos, class, and pure masterclass game plans. And it all boils down to this day. On this day, there is no backseas, no room for error, and no second chances. And with the 2 stamina points ready, active, and kicking it, anything can happen. The leaderboard can completely flip. The top can drop and the bottom can bounce. As I said, anything can happen today. But one thing is for sure, by the end of today, ladies and gentlemen, we will have one of 16 of the best teams etch their names in CEGC 2025's history. And I want to take this moment on behalf of the entire CEGC family and team to thank everyone, those who are watching us remotely, those who join us every day at the stadium here, our players, our participants. Everyone, thank you all for your support, your contribution and your participation. Thank you for making the stage the ultimate battleground. So without further ado, ladies and gentlemen, wishing the team all the very best. Alright, at number 15, can we all put hands together and welcome K9 Esports. Wishing them all the very best. Number 13, we have Autobots Esports. Number 8, we have FS Esports. And number 7, ladies and gentlemen, put your hands together and welcome OnePlus God's Reign. At number 6, we have Team Aiku Remnant X-Spark. Nonex Esports. Our top 3 and number 3, ladies and gentlemen, we have Victorious Summers. And at number 2 position, we have Infinix True Rippers.
Hello guys. Welcome back to CEGC 2000. Revenge chair boys. Even start ஆன மாதிரி இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Happy Sunday to all. எப்பயும் போல தான் இந்த டோர்னமெண்ட் தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மேபி சோல் அந்த பாயிண்ட் அவங்களே ஓவர்டேக் பண்ணி அவங்களே டின்னர் அடிச்சு முடிச்சிருவாங்க. ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். மேபி வந்து சோல் ஒரு தேர்ட் மேட்ச் ஃபோர்த் மேட்ச் மாதிரி வந்து அந்த பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ணிவிட்டு அவங்க டின்னர் எடுத்தாங்க அப்படின்னாலே வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க டூவாக இருந்தாலே வந்து டின்னர் கன்வெர்ட் பண்ணுற ஒரு டீம். ஸோ சூப்பரான ஒரு கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் டாப் லைன் இறங்கல் கீழே ட்ரௌசர் தான் போட்டிருப்பான். அவர் எப்படி இருந்தாலும் எடுத்துடுறாரு. அண்ட் எஸ்பெஷலி நேற்று வந்து நம்ம ஹைட்ரோவை பற்றி வந்து மென்ஷன் பண்ணோம். ட்ரூலிபர்ஸ் ஹைட்ரோ. ஸோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் அந்த டீமுக்காக வந்து அயராது ஒளி திரிக்கிறார். 7 பால் அண்ட் மேலே மின்புலேருந்து ரிஞ்சியாங் வரையும் செல்லக்கூடிய ஒரு ஃப்ளைட் பாத். இந்த ஜப்பான் கொரியா இந்த சைடில் எப்படி அந்த மேப்ல நார்மலாக 2 ஃப்ளைட் வரும். ரவுண்டு மேப்ல நார்மலாக 2 ஃப்ளைட். அந்த மேப்பே வந்துட்டு எல்லா மேப்பையும் கலந்து வச்ச மாதிரி இருக்கும். புதுசாக எலவேட்டர்லாம் இருக்கும். அதில் ஒரு பக்கம் ஃப்ளைட்ல பாதி பேர், இன்னொரு பக்கம் ஃப்ளைட்ல பாதி பேர். அவங்க அக்ரெஷனாக தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். சோல் வந்து எப்பயுமே பண்றதா 3 பேர் நக்குல் நீங்க மட்டும் தனியா போங்கன்ற மாதிரி நக்குல தனியா அனுப்பிட்டாங்க. காப்ளின் அண்ட் ஜோக்கர் லெஜெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்புறாங்க. ஜாட்டின் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. எல்லாரும் பாருங்க, ஸ்மோக்கர் தனியா போயிட்டாரு, ஃபியூரி அண்ட் விஎஸ் மட்டும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இன்னொருத்தர் யாரும் தனியா போகலான்னு தெரியல. ஸோ ஜஸ்டின் ஓகே நான் பிரிஞ்சு போறேன்ற மாதிரி ஒரு 2 ஃபிளைட் பார்த்து ஒரு அந்த 10th ஜியோமெட்ரிக்ல ஒரு 15 மந்த் பிராக்டிகல்ஸ் மறந்துச்சு. டிகே வெர்சஸ் K9 ஒரு ஃபைட் வரும். அந்த சோல் வெர்சஸ் எஃப்எஸ் போன மேட்ச் லாஸ்ட் டேல. ஸோ டூ ரிப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஹர்ஷ் ஆரம்பிச்சுட்டாரு. ஓ மை காட்ன்ற மாதிரி ஸ்கிப்ஸை நாக் அவுட் செக்யூர் பண்ணி 1 பாயிண்ட் எடுத்துறாரு. 92 கமான் இன்னும் 30 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ்ன்ற மாதிரி ஸ்டார்டிங்கே ஃபினிஷருக்கு ஸ்டார்ட் பண்றாரு. சாரங்க எல்லாரும் பைக்கி சைலண்டா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டூ ரிப்பர்ஸ்க்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபைட் அப்படின்னு சொல்லும்போது கியோ இந்த இடத்துல நாக் செய்யப்படுகிறார். ஹைட்ரோ இந்த நட்சத்திர ஆட்டக்காரர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துது பார்த்தாக வேண்டும். சாரங்க முன்னாடி தான் 3 பேர் இருக்காங்க. ஹர்ஷ் வேகமா போறாரு, நேடு போட்டுக்கிட்டே இருக்காரு. ஜேடி கேமிங் அண்ட் ஒமேகா போடுற நேடு வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால ஹீல் பண்றாங்க. மேபி ஹைட்ரோ விட்டா இன்னும் ஒரு இடத்துல ஃபியர்லெஸ்ஸா ஏறி ஒரு நாக்கு வச்சிருவாரு. அதை யூஸ் பண்ணி ஜெல்லி அண்ட் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துடணும் ஃபினிஷ். ஸோ அதான் பாக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்மோக் போட்டு யாருக்கிட்ட ஏறாங்க, நம்ம ஜேடி கேமிங் கிட்ட ஏறி ஹைட்ரோ ஒரு அற்புதமாக ஒரு நாக்கு பிளேஸ் பண்ணிருக்காரு. ஸோ ஒரு 3v2 ஒமேகா என்ன பண்ண போறாரு, ஒமேகா நிஞ்சாபா என்ன பண்றாங்க பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஹீல் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் அவருக்கு கவர் ஃபயர் வைக்கல அப்படின்றது தெரியல. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நட்சத்திர ஆட்டக்காரர் ஆப்போனண்ட்ல இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பிக் பண்ணிட்டாங்க. ஜேடி கேமிங் கோஸ்ட் ஹோம். ஸோ எப்போசுமே வந்து எலிமினேட் செய்யப்பட்டிருந்தாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரீமோஷன் பண்ணியாச்சு கம்ப்ளீட். ஒமேகால வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா மாட்டாரு. ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஹர்ஷ்கேலியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் இவருக்கு எல்லாமே ஷார்ட் அண்ட் ஒரு ஷார்ட் பேக் கரெக்ட் ஆயிடுச்சு. ரீலோட்ல மாட்டாரு. பட் ஸ்டில் இந்த ஒரு 20 கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 ரிப்பர்ஸ் அற்புதமான ஒரு டின்னரை போட்டு ஓகே சோல் சாம்பியன்ஸ் இல்ல நாம இந்த போட்டியில இன்னொருன்ற மாதிரி கரெக்டான பாத்தீங்க அப்படின்னா சோல் வந்து ஒரு மெஜாரிட்டியான லீடிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்ப பாக்குறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லா டீம்ஸ்மே வந்து ரெடியா தான் இருக்காங்களோ, அந்த சாம்பியன்ஷிப் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்றது தான் பாத்துட்டு இருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? எஸ் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா சோல் நிறைய பாயிண்ட் எடுத்துறாங்க. கேட்டா 8 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. போதும் 6 மேட்ச் எப்படி எடுத்தாலே நம்ம அந்த கம்பை அவங்களுக்கு பேக் பண்ணி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துடலாம். சோ அந்த மாதிரி ஒரு மேட்சும் அவங்க மிஸ்டேக் பண்ணல. பட் 2 ரிப்பர்ஸ் நல்ல ஒரு ஆட்டம் டின்னரோட வந்து பாத்தீங்கன்னா முடிச்சாங்க. பட் பினிஷஸ் பெருசா ஒரு 15 அப்படிலாம் எடுத்துட்டாங்கன்னா சோல் கிட்ட நெருங்கி இருக்கலாம். பட் ஆனா ரோட்டோ வின்னர் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம காட்ஸ் ரைட் தான். ஸோ காய்ஸ் நான் பேசுறது கேட்குமா தெரியல. ஸோ பிரேக்கில் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அடுத்த மேட்ச் 2வது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். என் கூட இருந்து 2 பேர் ஆல்ரெடி வீட்டுக்கே போயிட்டாங்க. நான் இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு என்ன நடந்ததுன்றதை வந்துட்டு அடுத்தடுத்து உங்ககிட்ட நான் காட்டுறேன் கைஸ். சைடு ஐ மீன் ஈசிஆர் சைடுல இருந்து அப்படியே 7 அந்த ஸ்டால்பர் சைடு ஒரு ஃப்ளைட் பாத் போயிட்டு இருக்கு. யார் யார் குதிப்பாங்கன்னா வெல்ட் அண்ட் தீப் தமிழாஸ் ஜம்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஜம்ப் வரல. எஸ் ஸ்டால்பருக்கு யார் போறாங்க அப்படின்னா யாருமே போல இந்த டோர்னமெண்ட்ல. நேற்று எஸ்டர்டே தீப் தமிழாஸ் போனாங்க. பட் அது பெருசாக வந்து ஒரு இம்பாக்டும் பண்ணல. ஸோ வெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாரிக்கு போகிறாங்க ஜாலியாக ஓன்ற மாதிரி. அது டிடியும் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வெஹிக்கிள்லேயே ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அப்படியே ஃப்ளைட் இடத்துல காட்ஸ் என்ன பண்ண போறாரு ஜஸ்டின் ஒரு 1v4 எஸ் 1v8 அந்த சைடு
ஸோ அங்க ஜஸ்டினால எதுவுமே பண்ண முடியல, க்ளூலெஸ்னே சொல்லலாம். ஷியான் அகைன் ஒரு 4v4 ப்ராப்பர் 4v4 ஃபைட் இன் சிஇஜிசி ஃபைனல்ஸ். ஸோ ஷியான் வந்து பாத்தீங்கன்னா நேடு குக் பண்றாரு. விஎஸ்ல 4 பேர் ஒரே சைடுல இருக்காங்க. ஷூட் பண்ணோடனே படுத்துட்டாரு, ஓகே அப்படின்ற மாதிரி. யாரு ஃபர்ஸ்ட் நாக் வாங்குறாங்களோ அந்த டீமுக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஃபியூரி அண்ட் மாஃபியா மாறி மாறி நேட த்ரோ பண்றாங்க வசிஷ்டாவுக்கு. அண்ட் ஸ்கேரி ஜானுக்கு நல்ல ஒரு டேக் வருது. ஒரு பயங்கரமான கன் ஃபைட்டை தாண்டி ஒரு கிரேட் ஃபைட்டை பாக்குறோம். வசிஷ்டா வந்து பாத்தீங்கன்னா மாஃபியாவை நாக் வச்சிருக்காங்க. இப்போ உடனே வெஹிக்கிள்ல புஷ் பண்ணுவாங்களா கேட்டா இல்ல. அகை நேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரோ பண்றாங்க மாறி மாறி. சோ ஓய்ஸ் பாத்தீங்கன்னா 1 HP ல இருக்காரு. இப்போ ஏறுவாங்களா ரேண்டர் பக்கத்துல பார்த்தா ஓய்ஸ் நாக்கு. இப்போ லாஸ்ட் 2 மேட்ச் ஸ்டாண்டிங் ஃபியூரி அண்ட் வேகன் வசிஷ்டா பயங்கரமான புஷ்ல பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு மேனோ லாட்டி லாஸ்ட் மேட்ச் ஸ்டாண்டிங் ஸோ கைஸ், மணி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 3:30 போகுது. ஸோ 2வது மேட்ச் முடிஞ்சு இன்டர்வல் வந்துட்டு போயிட்டுருக்கு. இந்த இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 3வது மேட்சே ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் எத்தனை மேட்சோ தெரியல. எனக்கு இன்னும் சொல்ல போனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா கூட யாருமே இல்லாததுனால. மேபி எல்லோரும் எப்போ மேபி வந்துட்டு 8 o'clock முடியும் போட்டிருந்தது, தெரில ஒரு 7 o'clock முடியுமா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அந்த விலாகை கம்பேர் பண்ணும்போது இந்த விலாக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகே? ஸோ நான் 3வது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அகைன் வந்துட்டு ஒன்றா அப்படியே கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ 3வது மேட்சுக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் தான் அவங்க ஸ்டார். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சேஞ்ச் பண்ணுறாங்க. நேற்றே வந்து அவங்க 5வது மேட்ச் வந்து வேற ஒரு ட்ராப் லொகேஷன் தான் போனாங்க. ஸோ சோலோ மேபி அந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணுறாங்களா இல்லை சேஸ் பண்ணி அடிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கீழே சோலோ கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஎஸ்ல வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து விஎஸ் ஜம்ப் பண்ணிட்டு இருந்ததுமே நம்மளால பார்க்க முடியுது. எஃப்எஸ் அவங்களுடைய ட்ராப் லொகேஷன் போயிட்டு இருக்காங்க. ஸோ பிளிட்ஸ் vs விஎக்ஸ்டி அப்படின்ற ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்போஸோட எனக்கு தெரிஞ்சிருப்பாங்க கிளியர் பண்ணாங்க. அதே சமயத்தில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a ப்ராப்பர் 2v4. ஸோ ஆட்டோ பார்ட்ஸ்க்காக வந்து ஒரு 2 பிளேயர் சர்வை பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து 8 பிட்ல வந்து 3 மேன் இருக்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ 8 பிட்ல வந்து ஸ்கிப்ஸ் இப்போதைக்கு மேபி அந்த ஒரு ஓப்பனிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அரியோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிடுச்சு. ஸ்கிப் ப்ரோட பொசிஷன் வந்து ரிவீல் ஆயிடுச்சு. ஒரு சாண்ட்விச் பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிட்டாரு. ஸ்கிப்ஸ் வந்து ஒரு 1 மேன் எடுத்தாங்க. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்ஸை நாக் அண்ட் செக் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 6 ஃபினிஷஸ் 17 ஃபினிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆட்டோ பார்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்காரு. ப்ரோ வந்து நாக் அவுட் சேவ் பண்ணிருக்காரு. அரி பீயிங் ஆன் தி லாஸ்ட் ஒன் பை. ஸோ ஒரு 1v2 வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணோம். அரியோட பொசிஷன் இப்போதைக்கு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் கொடுப்பதற்கான ஒரு முயற்சி. ஜூசி வந்து ஆஃப் ஆங்கிள் வந்துருக்காங்க. ஸோ அரி வித் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பிரஷர் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஆல் ரைட் இஸ் டூயிங் ரைட் நோ இஸ் பையிங் டைம் ஃபார் ஜூசி அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஜூசி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டாப்ல வந்துட்டு இருக்கும்போது ஃபைனலி 8 பிட் ஒரு கம்பேக் கேம் தராங்க. செம அக்ரெசிவான ஒரு கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்போர்ட்ஸ் இருந்து வந்திருந்தாலும் நல்ல ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட் அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒருத்தவங்களை பார்க்கும்போது, ஆனா எல்லாரும் வந்துட்டு அங்க டீம் தமிழ ஜெர்சி குடுக்குறாங்க, அதுதான் போய் பாக்குறாங்க. நானும் போயிருக்கணும், ஆனா அங்க செம கூட்டமா இருக்கு. அங்க பாருங்க ஸ்டேஜ்ல பேசுற இவங்களோட ஓகேங்களா, இவங்க தான் ஸ்டேஜ்ல அங்க ஹைலைட்டு. பட் ஹைலைட் இவங்களே யாருமே பார்க்கல. இங்க பாருங்க, எனக்கு தான் மஞ்சள் கலர் ஜெர்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த கூட்டத்துல தான் வந்துட்டு ரேவன் சார் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுமே கூட போயிட்டு ஜெர்சி வாங்கணும். இன்னமும் இருக்கு, இன்னமும் மேட்ச் இருக்கு. ஸோ எப்ப முடியும்னு தெரியல. மணி இந்த vlog எடுக்கிற இந்த டைம்ல வந்துட்டு மணி 4:15 ஷார்ப்பா. ஓகேங்களா, இவங்க யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க guys. அவ்வளவுதான், பிரேக் கைஸ். ஓகேங்களா, அடுத்த மேட்ச் அந்த பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். பிரேக் முடிஞ்சதுக்கு பாத்தீங்களா ஷார்ப் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. நான் போட்டோ எடுத்தாச்சு, போட்டோல ஆட் பண்றேன்.
எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் கேஸ் அது வந்து எங்களுக்கு சடன் சர்ப்ரைஸ். எனக்கே சர்ப்ரைஸ் தான். நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எஸ்கே. ஸோ இங்கே பார்த்து கொண்டு லாட் ஆஃப் டீம்ஸ் ஆர் பிளே ஸோ குட் அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் மேட்ச் வந்து நாட் பட் அவுட் பிளே அடுத்த பேர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இந்த ஈவெண்ட்ல எதுவும் ஹையஸ்ட் ஃபினிஷர்ஸ் நினைக்கிறேன். 17 ஆமா, இப்போதைக்கு 17 அண்ட் அது போக வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 19 ஃபினிஷர்ஸ் ரொம்ப பாப்புலர் பார்த்தோம். அது வந்து கிராண்ட் ஃபைனல்ஸ்ல வந்து சூப்பராக வந்து பார்த்தாங்க அப்படின்னா 17 ஃபினிஷர்ஸ் ஃபுல்லாக பண்ணாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 17 ஃபினிஷர்ஸோட ஒரு டின்னர் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கரமான ஒரு ரேஸ் அவங்களுக்கு. கண்டிப்பாக அவங்களுக்குமே ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். ஏன்னா வந்து 139 அப்படின்றது வந்து அவங்க இன்னும் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு டின்னர் எடுத்துருந்தாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கிட்டக்க வந்து லைட் பாத் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லா டீமுக்கும் கொஞ்சம் தலைவலியான ஒரு ஃப்ளைட் பாட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சில டீம்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க, பட் மிலிட்ரி பேஸ் போகிற டீம் அதுக்கடுத்து ப்ரிமாஸ், குவாரி, கட்கா ஹாஸ்பிட்டல் அதுக்கடுத்து வந்து அந்த நார்த் சிட்டி அப்படி சொல்லலாம் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ மேபி வந்து வெஹிக்கிள் அவங்க வந்து அந்த வாட்டர் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. சோல் கிளவராக எந்த ஒரு ஃபைட்ஸும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. நம்ம நிறைய ட்ராப் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம். வெஹிக்கிள் கிளாஸஸ் வந்து பார்த்தோம், அது எதுவுமே இல்லை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தனியாக ஓடிட்டு இருக்காரு ரைட் சைடு டிஸ்டன்ஸ். அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் எடுத்துட்டு ரிட்டேட் பண்ணிட்டு நம்மளால பார்க்க முடியாது. இஃப் இன் கேஸ் அவங்க இவரை வந்து நோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்மளால பார்க்க முடியுது. நியோம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல வந்து 10 ஃபினிஷஸ் ஆல்மோஸ்ட் அந்த ஃபைனல் எலிமினேஷன் தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு எஸ் வெயிட் ப்ராப்பர் 3-1 அந்த ஜம்ப் அண்ட் லெஃப்ட்ல வந்து ஒரு நாக் வந்து காம்பி வந்து பேஸ் பண்ணியாச்சு. Started off strong in number 1 position. Congratulations one more time. You know, you guys started off with being at the top of the leaderboard, which is a great position to be in. But then going into the game itself, the first 3 matches, you guys were eliminated very quickly. The other teams targeted you. How much of a pressure did you feel in those first 3 games? फर्स्ट 3 गेम्स हमने खुद तक इतनी खेला, दूसरों का डाउन से उसके खेला, तो मेरे ख्याल से प्रेशर तो नहीं था हम पे, बट यही था हम आइडियल खेलने गए. 4th मैच में हमने अच्छी करने का पहुंचे. Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back.